இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்க மூவிஸ் அண்ட் சீரிஸை லிஸ்ட்டு போட்டிருக்கேன். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிரே 2026 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbலேருந்து 6.3 தந்திருக்காங்க. அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை நம்ம கை ரிச்சி தான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட படங்கள் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். மெயினாக இந்த படத்தில் 2 ஃபேமஸான செம்மையான ஆர்டிஸ்ட்டுங்க நடிச்சிருக்காங்க. நம்ம ஜேக் ஜிலன்ஹாலும் ஹென்ரி கவிலும் படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. 2 பேருமே சரியான பர்ஃபார்மன்ஸ். மெயினாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம 2 ஹீரோஸ் அண்ட் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து பயங்கரமான ஐடியாஸ்லாம் பண்ணுவாங்க. அது எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அது லாஜிக்கலாக எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, இவங்க பண்ணுற அந்த ஐடியாஸ் எல்லாமே படத்தில் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. அது நீங்கள் படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பட்டாசாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரீசெண்டாக அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. பார்க்கலனா மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஃபைனலி நம்ம ரீச்சர் சீசன் 4 ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீச்சர் சீசனை பற்றி இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் சீரிஸ் பார்க்கணும், இன்வெஸ்டிகேஷனோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணுன்னா ரீச்சர் சீரிஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் 3 சீசன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ சீசன் 4 ஃபைனலாக நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 4 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 4 எபிசோடுமே அட்டகாசமாக செம்மையாக இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து இறந்துடுறாங்க. ஸோ அவங்க எப்படி இறந்தாங்க, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கதையை கொண்டு போயிருக்காங்க. பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்குது. நம்ம ரீச்சரோட ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இந்த சீரிஸை கண்டிப்பாக இந்த சீசன் 4 பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணுறாதீங்க. இப்போ பிரைம் வீடியோஸில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் டப்பிங்கில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்துருங்க. நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீசன் 3 பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக ஒரு எபிசோட்ஸாக வந்துருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் சீசன் 3 ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது. சீசன் 3 ஃபுல்லாகவே வாருதாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே வேறு லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வெறித்தனமாக எப்பவும் போல் மாஸாக பண்ணியிருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அல்டிமேட்டான ஒரு சீரிஸ். இந்த சீரிஸை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் கேம் ஆஃப் த்ரோன்ஸை அப்படியே பார்க்காதவங்க கண்டினியூ பண்ணுங்கள். வெறித்தனமாக செம்மையான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சீசன் 3 ஃபுல்லாகவே இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேயே பாருங்கள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா தமிழ் டப்பிங் அந்தளவுக்குலாம் நல்லா இல்லை. ஸோ இங்கிலீஷ்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் 2026 தியேட்டர்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபைனலி இந்த மூவியை அமேசான் பிரைம் வீடியோவில் ரெண்டல் பேஸில் தமிழ் டப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலேருந்து 6.4 தந்திருக்காங்க. இந்த படத்தில் மெயினாக நம்ம மினியன்ஸ் இருப்பாங்களே, அவங்க வந்து மான்ஸ்டர்ஸை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். மூவி ஃபுல்லாக மோர் ஓவர் செம்ம ஃபன்னாக பயங்கர என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து செம்ம காமெடியாக இருந்துச்சு. நம்ம மினியன்ஸ்க்கு வேர்ல்டு வைட் ஃபுல்லாகவே எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்குது, நல்ல ஒரு ஃபன்னான செம காமெடியான மூவி பார்க்கணுன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். அமேசான் பிரைம் வீடியோவில் ரெண்டல் பேஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டு த மேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மூவி இப்போது தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. இந்த மூவியை ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சரஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வானத்துலேருந்து அப்படியே குதிப்பாங்கள்ல, பேராஷூட்டில் இருந்தலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால இவங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்குது, அதெல்லாம் தான் இதை பார்த்திங்கன்னா அப்படி இந்த ஒரு படமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான அட்வென்ச்சரஸான மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரியான ஹாலிவுட் மூவிஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.